இன்னைக்கு தமிழகத்தில் இந்த சாதிய ஒடுக்குமுறை தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் சக்திகள், இது போன்ற ஒடுக்குமுறை இருந்தாதான் அவங்களுடைய அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற அரசியல் சக்திகள், இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற அமைப்புகள் கிராமப்புறங்களில் இது போன்ற சாதிய வன்கொடுமைகள் தொடர வேண்டும், அதாவது ஒடுக்குமுறைகள் தொடர வேண்டும் என்பதை அவர்கள் தங்களுடைய அடிப்படை சித்தாந்தமாக கொண்டவர்கள். இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மனுவின் நிழல் கூட படவில்லை. எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி வகைராக்கள். அவர்களுடைய கைகளில் தான் இன்னைக்கு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு இந்த சாதிய ஒடுக்குமுறை தொடர வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். எனவே இது போன்று தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய ஒடுக்குமுறையிலிருந்து மீண்டு வரும்போது ஒரு சமத்துவ சமூகம் வந்துவிடக்கூடாது என்பதில் அவங்க குறியாக இருக்கிறாங்க. எனவே இது போன்ற கிராமப்புறங்களுக்குள்ளே சென்று சாதியினுடைய முறையை, அதாவது சாதியினுடைய தன்மையை இன்னும் மேலும் கெட்டிப்படுத்துகின்ற வேலையை, கூர்மைப்படுத்துகின்ற வேலையை இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.